அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பாக பல நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கான முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூலை முதல் டிசம்பர் மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் என்பதற்கு 7வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அகவிலைப்படி நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த முறை அகவிலைப்படியில் 3% அதிகரிப்பு இருக்கலாம் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி 55% இருந்து 58% உயரும். ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலத்தின் அகவிலைப்படி தீபாவளி ஒட்டி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய சம்பளம் பெரிய அளவில் உயரும். அகவிலைப்படி அதிகரிப்புடன் பயணப்படி மற்றும் வீட்டு வாடகைப்படியும் அதிகரிக்கும். எனவே அந்த நாளுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர். பொதுவாக பண்டிகை நாட்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பரிசு வழங்கும் வகையில் இதுபோன்ற அறிவிப்புகள் மத்திய அரசு வெளியிடும். அந்த வகையில் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு தீபாவளி பண்டிகை சமயத்தில் அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.